ஹாய் மக்கா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்க, எல்லோரும் ஜாலியாக இருப்பீங்க. நம்ம இன்றைக்கி புது டாப்பிக்கோட வந்திருக்கோம். என்ன டாபிக்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஹோண்டா CBR250R ரீலான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன அவங்க கன்சிடர் பண்ணணும். அஸ்ஸே CBR250 ஓனராக எனக்கு என்னென்ன இந்த வண்டியில் இப்போ புதுசாக லான்ச் பண்ணாங்கன்னா வேணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம CBR250Rங்கிறது ஒரு லெஜெண்டரி பைக்கு. இந்த பைக்கை கன்ஃபார்மாக மிஸ்ஸே பண்ணக்கூடாது. நம்ம நிறைய மீமெல்லாம் பார்த்துருப்போம். இன் சர்ச் ஆஃப் டைமண்ட்ஸ் வி லாஸ்ட் ஏ கோல்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருப்போம். இல்லை, இன் சர்ச் ஆஃப் கோல்டு வி லாஸ்ட் ஏ டைமண்ட்னு சொல்லி மீமெல்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் இது ஒரு டைமண்டு. ஹோண்டாக்காரங்க சர்ச் பண்ணி எங்கெங்கேயோ போயிட்டுருக்காங்க. 350 300 அப்படின்னு சொல்லி நம்ம 350 300லாம் இதே இன்ஜினை தான் மறுபடியும் லைட்டாச்சு போரை எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே சேம் காமன் ஒரே இன்ஜின் தான். அவங்க திருப்பி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த வண்டி நமக்கு ஒரு ஜெம். அதனால் இதை ரீலான்ச் பண்ணாங்கன்னா என்னென்ன பண்ணணும். ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக வீடியோ போயிடலாம். நம்ம வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், பழைய பிளேலிஸ்ட்லாம் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யாராச்சும் CBR வச்சுருக்காங்கன்னா அவங்களும் இங்கே பாடுறா இதெல்லாம் நம்ம வந்தால் நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். லைக் கமெண்ட் எல்லாத்தையுமே நார்மலாக பண்ணிடுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு திங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கன்சோலில் ஆக்சுவலாக ரொம்ப மினிமலைஸாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 11 years ஓல்டு கன்சோல் இது. இதில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தேவை. என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் மைலேஜ் தேவை, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் தேவை, ஃபியூல் பர் லிட்டர் தேவை, டைம் மட்டும் தான் இருக்குது. அட்லீஸ்ட் 2-3 ட்ரிப் மீட்டராக தேவை. அதே போல் ட்ரிப் மீட்டர் 1000க்கு அப்புறம் வந்துச்சுன்னா அது மறுபடியும் 100க்கே போயிடுது. அது ஏதாச்சும் பண்ணி 1000க்கு மேலே இருக்கட்டுன்னா ரொம்ப நல்லது. அது ஒன்று தேவை. அப்புறம் இது அனலாகில் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இது இருந்துட்டு போட்டு அனலாகில் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதாச்சும் டாக்கோமீட்டர் அனலாகில் இருக்கட்டும். ஸ்பீடோமீட்டர் நான் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்பீடோமீட்டர் ரொம்ப குட்டியாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. திடீர்னு பார்க்கும்போது அந்த சன் சைன்லாம் அந்தளவுக்கு தெரியாது. ஏதாவது இந்த டிசைனே கொஞ்சம் மாத்திரம் நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக 11 years ஓல்டு டிசைனு. கொஞ்சம் டிசைன் மாத்திரம் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 ரைடிங் மோட்ஸாக கொடுத்தா நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸு இல்லைன்னா ரெயின் அந்த மாதிரி ஒரு 2 ரைடிங் மோடாவது கொடுக்கணும். ஓகே, பாயிண்ட் நம்பர் 2, ஸ்விங்காம் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்விங்காமை நார்மல் பாக்ஸ் டைப்பாக கொடுத்துருக்காங்க. இது பாக்ஸ் டைப்பெல்லாம் மலையேறி போய் காந்திகாலம் ஆயிடுச்சு. இன்னும் இந்த பாக்ஸ் டைப்பே இவங்க வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மீன்ஸ் ஆக்சுவலாக 2018 லான்ச் பண்ணாங்கல்ல, அப்போ கூட இந்த வண்டிக்கு இந்த பாக்ஸ் டைப்பே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மாக இது ரேசிங் ஸ்விங்காம் கொடுத்தே ஆகணும். பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வர காமனாக எல்லா பைக்ஸ்லேயும் வருது. ஈவன் R15 150cc வந்துச்சு. இந்த ஃப்ரெண்டு சாகப்சரை, அதாச்சும் ஃப்ரெண்டு டெலஸ்கோபிக் ஃபோர்க்கை அவங்க அப்சைட் டவுன் கொடுத்தே ஆகணும். அப்சைட் டவுன் கொடுத்தா மட்டும் தான் மார்க்கெட்டில் சப்ஸ்டெயின் பண்ண முடியும் இந்த காலத்துலலாம். ஏன்னா எல்லாருமே அப்சைட் டவுன் ஃபோர்க்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் 150cc கூட. ஏன்டா பெர்ஃபார்மன்ஸுக்கு இது கரெக்டாக இருக்குது, அப்போ எதுக்குறா அப்சைட் டவுன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் வண்டி வெயிட் ஜாஸ்தி, ஹேண்ட்லிங் கொஞ்சம் நமக்கு லைட்டாக இதாக தான் செய்யுது. இதில் அதுக்கு அப்சைட் டவுன் கொடுத்தாங்கன்னா ஹேண்ட்லிங் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வர அஸ்தென்டிக் லுக்கு. இப்போ வண்டி மெயினாக மூவ் ஆகிறதுக்கு இந்தியாவில் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று, அஸ்தென்டிக் ஒன்று. கன்ஃபார்மாக அஸ்தென்டிக் வேணும். அதனால் ஃப்ரெண்டில் அப்சைட் டவுன் கொடுத்து கோல்டு ஃபோக்கு கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பிளாக் கொடுத்தா கூட போதும், ஆனால் கன்ஃபார்மாக அப்சைட் டவுன் ஃபோக்கு கன்ஃபார்மாக வேணும். பாயிண்ட் நம்பர் 4 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இண்டிகேட்டர்ஸ்லாம் பாருங்கள். இண்டிகேட்டர்ஸ் LED கிடையாது. இண்டிகேட்டர்ஸ் நார்மல் ஹாலஜன் தான். அதே போல் பின்னாடி டெயில் லேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி டெயில் லேம்ப் கூட நார்மல் ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டோட்டல் செட்டப் எல்லாத்தையுமே LED-யாக கொடுத்துடலாம். ஏன்னா இதுக்கு மேலே ஹாலஜன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு எடுபடி ஆகாது. ஆல்மோஸ்ட் எல்லா சின்ன பைக்ஸ், ஈவன் KTM 125cc கம்ப்ளீட் LED செட்டப் கொடுத்துருக்காங்க. அதனால் LED செட்டப் கன்ஃபார்மாக ஒரு தேவை தான். பேக் லைட்டு இது ஹாலோஜனே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பேக் லைட்டு. இருந்தாலும் அதிலே ஒரு LED செட்டப் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிசைன் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்பர் 5 ஆக்சுவலாக இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வண்டியோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த பாயிண்ட்டு. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்
என்ன பெர்ஃபார்மன்ஸில் குறை கண்ட அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் லோ அண்ட் டார்க்கு தாங்க. லோ அண்ட் டார்க்கு ரொம்ப 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 கம்மிங்க, ரொம்ப கம்மி. அதான் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே எல்லா வீடியோஸையும் சொல்லிட்டு தான் இருப்பேன். லோ அண்ட் டார்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளெண்டரே ஓவர்டேக் பண்ணி போகிற அளவுக்கு தான் லோ அண்ட் டார்க் இருக்கும். சில நேரம்லாம் ஸ்கூட்டி இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில ஆண்டிஸ்லாம் நம்ம ஸ்கூட்டியில் வச்சே ஓவர்டேக் பண்ணி போயிடுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் நம்ம வண்டியோட லோ அண்ட் டார்க்கு. இப்போ வர என் டார்க்கு பட் அந்த மாதிரிப்பட்ட வண்டிங்க எல்லாமே வந்து லோ அண்ட் டார்க்கில் வேறு லெவல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் இதுவே வந்து பயங்கர பிக்கப் கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் இந்த வண்டியோட லோ அண்ட் டார்க்கு இவங்க கன்ஃபார்மாக ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். லோ அண்ட் டார்க்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் மறுபடியும் இதே லான்ச் பண்ணாங்கன்னா இட் வில் பி a disaster. பாயிண்ட் நம்பர் 6. பாயிண்ட் நம்பர் 6 ஆக்சுவலாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வண்டியோட டிசைனுங்க. வண்டியோட டிசைன் வந்து ஏறக்குறைய ஒரு 11 years ஓல்டு டிசைனு. கொஞ்சம் டிசைனில் அப்கிரேட் கன்ஃபார்ம் வேணும். வண்டி லுக்கெல்லாம் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது லுக்கு. ஆனால் கன்ஃபார்மாக அப்கிரேட் வேணும். ஆக்சுவலாக இது வந்து CBR250Rன்னு சொல்லக்கூடாது, YZF-R தான் சொல்லணும். இது வந்து YZF-Rோட டிசைன் தான், CBR டிசைன் கிடையாது. CBRலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு டபுள் LED லேம்ப்ஸ் வரும், டுவெல் டைப் வரும், அதில் வந்து இதில் சிங்கிள் டைப் வரும். YZF-R இப்படி தான் வரும். டிசைனில் சின்ன சின்ன சேஞ்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். டிசைனில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபீல் பண்ணுற என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம்னா கன்ஃபார்ம் மட்கார்டை கொஞ்சம் டிசைனாக கொஞ்சம் இறக்கி கொடுக்கணும். ஃப்ரண்ட் மட்கார்டை அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் இந்த செட்டப் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓல்டு டிசைன் மாதிரியே தோணுது. அப்படியே சைடு ஃபேரிங் பக்காவாக இருக்குது. சைடு ஃபேரிங் இப்போ சேஞ்ச் பண்ண கூட அவசியம் இல்லை. இந்த சைடு ஃபேரிங்கை நான் கொஞ்சம் வெளியே எடுத்துடலாம். ஃப்ரண்ட் ஃபேரிங் இல்லாத வண்டி மாதிரியே சில நேரம்லாம் ஃபீல் ஆகும். இதே பிளாக் எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ரண்ட் ஃபேரிங் இருக்குங்கிற மாதிரிலாம் தெரியாது. அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இந்த மட் கார்ட்ஸுங்க, கீழே இந்த ஆக்சுவலாக இன்ஜின் கார்ட்ஸ், இந்த இன்ஜின் கார்ட்ஸு சும்மா ஒரு இதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தோணுது. ஆக்சுவலாக இது வந்து இதே கலரில் இதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஓகே தான், அந்தளவு மொக்கைலாம் சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. சின்ன சின்ன டிசைன்லலாம் அவங்க கான்சன்ட்ரேட் கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். சில டிசைன் சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தே ஆகணும். இது வந்து இந்த ஸ்பிளிட் சீட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிசைன் பார்க்குறது கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. டிசைனில் கன்ஃபார்மாக சேஞ்சஸ் கொண்டு வந்து தான் ஆகணும். இதே டிசைனில் விட்டாங்கன்னா இட் won't ஒர்க். பாயிண்ட் நம்பர் 7. நம்ம ரியர் டயர் இருக்குது பாருங்கள். இந்த ரியர் டயர் வந்து நம்ம இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 140 செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து 140 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 150 செக்ஷன் டயராவது வேணும். இந்த 140 செக்ஷன் டயரை இப்போ பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு ஏதோ பெரிய டயர் மாதிரி இருக்கும். ஏங்கிற ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக ஓப்பன், மட் கார்டு கிடையாது பேக் சைடில். அதனால இப்போ பார்க்குற பெருசாக இருக்கும். 150 செக்ஷன் டயர் கன்ஃபார்ம் வேணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ரேஞ்ச் டூர்லாம் போகும்போது ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கும். இதில் வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருக்கும். அஸ்தென்டிக் லுக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பாயிண்ட் நம்பர் 8. பாயிண்ட் நம்பர் 8 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, பட் எனக்கு இது ரொம்ப தேவை. இந்த விண்டு ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம். இது நம்ம டூரிங் ஓரியன்ட் பைக்காக விடுறாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் டூரர் தான் விடுறாங்க. டூரிங் ஓரியன்ட் பைக்கில் வந்து இவ்வளோ சின்ன விண்டு ஸ்க்ரீனாக இருக்கும். எங்கே எனக்கு விண்டு ஹிட் ஆகுனா ஒரு கரெக்டாக இந்த இடத்துல விண்டு வந்து அடிக்கும். நம்ம ஹெல்மெட் இருக்கனால ஓகே, கரெக்டாக ஹெல்மெட்டுக்கு இப்படி அடித்தா கூட ஹெல்மெட் மேலே போயிடும் விண்டு. எனக்கு இந்த இடத்துல அடிக்குமா, அப்படியே செஸ்ட் எல்லாம் அப்படியே இப்படி இருக்கும். ரொம்ப ஹெவியாக செஸ்ட் மேலே லோடு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் இந்த விண்டு ஸ்க்ரீனை மட்டும் கொஞ்சம் பெருசாக கொண்டு வந்தாங்க. இல்லை இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செட்டப் ஏதாவது கொடுத்தாங்கன்னா கூட ஓகே தான். The last and very important point, price. ரொம்ப ஹை ப்ரைஸாக கொடுக்குறாங்க. ஏன்னு சொல்லி தெரில. ஹோண்டா நீங்கள் இதை வந்து CKD எல்லாம் எடுத்துகிட்டு வரல, நீங்கள் லோக்கல் தான் அசம்பிள் பண்ணுறீங்க. CKD யூனிட்டே இப்போல்லாம் இவ்வளோ ப்ரைஸ் போகல. நீங்கள் வந்து அப்போவே 2.2 வச்சுருந்தீங்க இந்த வண்டியை. 2.2க்கு 250cc கம்பேர் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு காம்படிஷன் கம்மியாக இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு ஓரளவு சேல் ஆச்சு. இப்போலாம் இதை வந்து கொண்டு வந்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்தீங்கன்னா இப்போ GST ப்ரைஸ்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் 3க்கு அபோவ் கொண்டு போயிருப்பீங்க. அவ்வளோலாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. ப்ரைஸை வந்து ரொம்ப ஒரு கட் பண்ணுங்கள். அதுக்காக குவாலிட்டியை காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. ஹோண்டா இஸ் ஈக்குவல் டு குவாலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஹோண்டா. இப்போ இந்த மிஷினில் இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து எவ்வளோ காசு கட்டிங் பண்ணிருக்கீங்கன்னா ஸ்விங்காமல் பாக்ஸ் டைப் கொடுத்துருக்கீங்க, அப்சைட் டவுனுக்கு பதிலாக இது கொடுத்துருக்கீங்க, டெலஸ்கோபிக் கொடுத்துருக்கீங்க. பிளாஸ்டிக்ஸ் இந்த பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பான பிளாஸ்டிக்ஸ் தான். ஓகே, நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிக் தம்ஸ் அப். நீங்கள் வந்து நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். பழைய வீடியோஸ் எல்லாம் நம்ம ட்ரிப்பு எங்கெல்லாம் போயிருப்போம், நார்மலாக யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஏரியாவுக்கு நிறைய இடத்துக்கு போயிருப்போம். அதெல்லாம் போய் பாருங்கள், ஜாலியாக இருங்க. நம்ம வீடியோவை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த ஹோண்டா யாராச்சும் ஒருத்தங்களா பார்க்குற வரைக்கும் சின்ன ஷேர் அப்பப்போ பண்ணுங்கள். யாராச்சும் ஒருத்தங்க பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே பாய், நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் ஒரு புது கண்டென்ட்டோட வருவோம். ஓகே பாய், டாட்டா.